எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். ஓகே, சாரி சார். என் பேர் வந்து சிவா. சிவா எப்படி இருக்கீங்க? ஆமா, நல்லா இருக்கேன் சார். ஓகே, தேங்க்யூ சிவா. சொல்லுங்க. வீடியோ இல்ல ஃபுல்லா சார், ஆக்சுவலா பாத்தீங்களா? ஆமா சார். நேத்தே 30 மினிட்ஸ்ல பார்த்தேன் நான். பட் ஆனா அந்த ரெஃபரல் பண்றவங்க ஓகே, ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரெஃபரல் இருந்ததுன்னா ஈஸியா நிறைய பேர் கோ த்ரூ ஆவாங்கிறது தான் என்னுடைய இது. எந்தெந்த கண்ட்ரில என்னென்ன செக்மெண்ட்ல ஆள் இருக்காங்கன்றது இப்போ அவங்க கன்சர்ன் எனக்கு ஓகே சார், நீங்க வந்து என்னோட நேம் வந்து உங்க சாஃப்ட்வேர்ல வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்கன்னா அந்த லிஸ்ட்டை வந்து அதில் நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ அதனால வந்து புரியுது சார். ரெஃபரன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. வீடியோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்களா? ஆல் அந்த உங்களுக்கு வீடியோ வந்து எப்படி இருக்கு? உங்க வாழ்த்துக்கள். பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கு? யூஸ்ஃபுல்லா இருக்கா? இல்ல சில இல்ல நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் இருந்தா சொல்லுங்க. இல்ல நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஒண்ணுமே எனக்கு தெரிஞ்சு அதுல இல்ல. ஆனா அந்த ரெஃபரல் சொல்றீங்க இல்லையா, அது ஆமா. வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கும்போது எனக்கு எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியாம இருந்துச்சு. பட் வீடியோ ஃபுல்லா பார்க்கும்போது எனக்கு வந்து அதுல வந்து ஒரு 100% அதுல வந்து சாத்தியங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஏன்னா ம். எல்லாருமே வந்து யாருக்கும் ஒரு உதவி பண்ணக்கூடாது அப்படின்ற இதுலயும் இருக்க மாட்டாங்க. கரெக்ட். எல்லாரும் உதவி பண்ணணும்ன்ற அப்படி ஒரு மைண்ட் செட்ல இருக்க மாட்டாங்க. கரெக்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு இது மூலியமா ஏதோ ஒரு சின்ன வருமானம் கிடைக்குது அப்படின்ற பட்சத்துக்கு ஒரு சிலர் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது கரெக்ட். அப்படின்றது என்னோட கருத்து. கரெக்டான பாயிண்ட். சோ அந்த மாதிரி இதுல வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுன்றது என்னோட கருத்து கண்டிப்பா. அந்த மாதிரி எதுவும் ஏன்னா நீங்க கரெக்டான வேலை போயிட்டு இருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியுது. சோ அதனால அதை எதுவும் சேஞ்சஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ரைட். ஓகே. என்னோட மனசுக்கு தோணுது ரைட். கண்டிப்பா. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ நரேந்திரன். தேங்க்யூ. பாலாஜி சொல்லுங்க பாலாஜி. ஏதாவது நெகட்டிவா இருக்கா ஓகே அந்த சார். வீடியோல? நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இல்ல வீடியோல நீங்க எந்த ஏதாவது சொல்லி மாத்தணும்னு சொன்னா சொல்லுங்க, அந்த பாயிண்ட்ஸை மாத்துவோம் அதுல. சார் மாத்துறது இதுல சார். ஏன்னா எல்லா இடத்துலயும் இப்ப வேலை தேடுறப்ப ரெஃபரல் தேடுறது தான். அது நீங்களே இப்ப அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் எதுவும் இல்ல. Recording in progress. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க சார். வீடியோ பார்த்துட்டீங்களா? பாத்துக்கேன் சார். இப்ப இந்த வீடியோ நான் ரீசெண்டா அப்டேட் பண்ண வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோல உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கு, நெகட்டிவா இருக்கு, இல்ல அதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஸோ அவ்வளோதான் கன்சர்ன். ஸோ ஏன்னா அதில் மெயினாக நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறது வந்து இந்த ரெஃபரல் மார்க்கெட்டிங் மூலயமா வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறது பெரிய ஒரு விஷயமா நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதில் அதே மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறது ஒரு ஆப்ஷன்ஸை வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். எந்த ஜாப் போர்ட்டலையும் வந்து அந்த வீடியோ ஆப்ஷன்ஸ் கிடையாது. பட் இதில் வீடியோ இருக்குது. நீங்கள் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரொஃபஷனலாக இருக்கீங்கனாலும் பேசலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்கில்டு பர்சனாக இருந்தால் ஸ்கில்டு பர்சன் தகுந்த மாதிரி வீடியோ, சிஎன்சி மிஷினிஸ்டாக இருக்கீங்க அந்த வீடியோ, வெல்டிங் வீடியோ, இல்லை போர்க் லிஃப்ட் ரீச்சர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சா அதோட வீடியோ, ஹெவி எக்யூப்மெண்ட் பண்ணுவீங்கன்னா டிரைவர்னா அந்த வீடியோ, வெல்டிங், ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு அந்த அந்த செக்டாருக்கு தகுந்த மாதிரி நாங்களே ஃபார்வர்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குன்றதை சொல்லுவோம். ப்ளஸ் வந்து நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கும் உங்கள் சிவியில், என்னென்ன விஷயத்தில் கேப் உங்ககிட்ட இருக்குது, ஒரு கோர்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா நாங்கள் சொல்லுவோம். ஒரு மென்டார் மாதிரி இருந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணிக்கிட்டே வந்து நாங்கள் வந்து இருப்போம். ஸோ இதுதான் இந்த சாஃப்ட்வேர்ல நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறது. இதில் உங்களுக்கு வந்து என்ன விஷயங்கள் வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இல்லை ஏதாவது நீங்கள் கரெக்ஷன் சொன்னாலும் அந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். சொல்லுங்க சார். அதான் உங்களோட. பட் ஆனா ரெஃபரல்ல போறது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் சார். அதுல ஏற்கனவே நான் இது பண்ணதெல்லாம் அந்த மாதிரி ரெஃபரல்ல தான் நான் போயிருக்கேன் நான். லாஸ்ட் ஓகே. டைம் நான் போனது கூட என்னோட 1 மந்த் சேலரி இது பண்ணிட்டு தான் நான் போனேன். நான் அந்த மாதிரி ஒரு ரெஃபரல்ல தான் போனேன். ஓகே ஃபைன். ஓகே. அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் சார். அது ஒரு நல்ல ஒர்க் அவுட் ஆகும். சார் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். தேங்க்யூ பிரதர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆ. சார் அதான் ஃபர்ஸ்ட் நான் லாஸ்ட் மந்த் நான் உங்ககிட்ட பேசினேன். ஸோ ம். அப்போதான் எனக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் இருக்குன்றது. எனக்கு அப்போதான் அவேர்னஸே வந்தது சார். ஓகே. இப்போ நீங்க சொன்னது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் சார். ரெஃபரன்ஸ்ன்றது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நான் தேடுறதுக்கு யாருமே கிடைக்க முடியல. இந்த நானே லிங்க்டின் மூலியமா கேட்டாலும் ரெஸ்பான்ஸ் வரமாட்டேங்குது. ம். 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 ரெஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ இதுன்றது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா தான் சார் எனக்கு தோணுது. சார் நம்ம வீடியோலாம் பார்த்தேன். நல்லா ஒரு நம்ம சாஃப்ட்வேர்ல வந்து அட்வான்ஸா இப்போ வந்து ரெஃபரல் பண்ற மாதிரி கொடுத்துருக்கீங்க. நல்ல ஒரு ஐடியா சார் அது. அது ஓகே. நல்ல ஒரு தேங்க்யூ. பேஸ்மெண்ட்டாக தான் இருக்கு. இப்போ சில கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிலே ஒரு ரெஃபரல் இன்சென்டிவ் வரும் அவங்களுக்கு. சரிங்க 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 சார். சரிங்களா? ஸோ அதனால் இது எப்படின்னா, ரெஃபரல் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான் சார். இப்போ ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பிரைமரியாக ஒரு வேலைக்கு போவாங்க. அதுக்கப்புறம் கேப் கிடைக்கும்போது அந்த டைமுக்கு இன்னொரு வேலைக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போவாங்க. செலவு கிடைச்சா போதுன்ற மாரி. ஸோ அதே மாரி சரி தான் சரி இதுவும். சரி. இப்போ இருக்கிறத அப்படி சொல்லி ஒரு ரெஃபரல் சொல்லி ஒரு இன்சென்டிவ் வாங்கிறேன்னும் போது வந்து, அதுக்கு இவ்வளோ தான் மேக்ஸிமம் இவ்வளோ இருந்தால் கரெக்டாக இருக்குன்றதெல்லாம் நாங்க டிசைன் பண்ணதான். அவங்ககிட்ட நாங்க கேட்கவே கிடையாது. நாங்களே டிசைன் பண்ணி இவ்வளோ தான் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணோம். அத அக்ரி ஓகே பண்ணிட்டாங்க. ஓகேங்க சார். நல்ல நல்ல ஒரு ஐடியா சார். சாஃப்ட்வேர் அதாவது எங்கள்கிட்ட ஏதாவது குறை இருக்கான்னு கேட்டு அதை அடிஷ்னலாக அடிஷ்னலாக எதுவும் இந்த சாஃப்ட்வேர்ல வந்து சேர்க்கலாமா அப்படின்றத கேட்கறது வந்து நல்ல ஒரு ஐடியா, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குங்க சார். கௌதம். சார் இப்போ வந்துட்டு ஆப் அப்டேட் பண்ணது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஓகே. தேங்க் யூ.
உங்க டீம் சைடுல இருந்து நல்லா சப்போர்ட் பண்றாங்க, கைட் பண்றாங்க. தேங்க்யூ ஸோ பிரதர். எனக்கு வந்து எவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்குமோ அவ்வளவு சீக்கிரத்துல கிடைச்ச கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுங்க. ஓகே, டெஃபினட்டா அதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் அந்த நியூ சாஃப்ட்வேர். பார்ப்போம். அதாங்க. ஓகே, ஓகே சார், கண்டிப்பா தேங்க்யூ கண்டிப்பா. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஓகே தேங்க்யூ. ஓகே பை ஓகே சார். பை. பை. ஓகே, ஃபைனலாக ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துறேன். இந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணது ரெண்டு முக்கியமான காரணம் வந்து ரெஃபரல் ஒன்று வந்து நம்ம எடுத்து கொடுக்கறது தான் வந்து மெயினாக வந்து நம்ம வந்து இதில் டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? ஏன்னா எங்கே வந்து கேப் கிடைக்குமோ அந்த கேப் ஐடென்டிஃபை பண்ணி தான் இந்த ஒர்க்கை நான் பண்ணியிருக்கேன். இது இப்போ இந்த செஷன் கனெக்ட் பண்ணது வந்து இதில் ஏதாவது ஒரு ஃபீட்பேக் உங்ககிட்ட இருந்து ஒரு பாயிண்ட்ஸ் கிடைச்சா அந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ணிக்கலாமா அப்படின்றதுக்காக தான் மெயினாக கனெக்ட் பண்ணது. மெயினாக இப்போ வந்து டெஸ்டிங்கில் இருக்குது இந்த சாஃப்ட்வேர் வந்து. ஸோ இந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு கரெக்ஷன் சொல்கிறீங்க, உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சா ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் கனெக்ட் பண்ணேன். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசின ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ இந்த பயணம், அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்த பயணத்தில் எங்கே மிஸ் ஆகுது அப்படின்றத வந்து நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி போகிறவங்க போயிட்டு தான் இருக்காங்க, நம்மகிட்ட சொல்லிட்டு போகிறவங்க இருக்காங்க, சொல்லாமல் போகிறவங்க இருக்காங்க, நம்ம நேரடி பார்வையில் ஒரு ப்ராசஸ் செஞ்சே போனவங்க இருக்காங்க. அதை தாண்டி வந்து நம்பர்ஸ் என்கரேஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து இந்த விஷயத்த நாங்கள் வந்து கையில் எடுத்தோம். டெஃபினட்டாக இதை வந்து லான்ச் பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வீடியோ, அதாவது இதுக்கு முன்னாடி பதிவு பண்ண வீடியோ பார்க்காதவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இவங்க சொல்ல வர்றது ரெண்டையும் உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும், உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதனால் தயவு செஞ்சு அந்த வீடியோ ஒரு தடவை வந்து பாருங்கள். இது சம்மந்தமாக வந்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் சில வீடியோக்கள் நாங்கள் பதிவு பண்ண இருக்கிறோம். ஸோ அதில் இன்னும் சில சேஞ்சஸ்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஷாப் வந்து நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அது சம்மந்தமான டீட்டெயில்ஸை அடுத்த வீடியோவில் நான் வந்து கொடுக்குறேன் நான். ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட கருத்தில் பதிவு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. வரக்கூடிய நாட்களில் இது சம்மந்தமான மிக பிரம்மாண்டமான இன்னொரு நிகழ்ச்சி இருக்குது, அதையும் நான் பதிவு பண்ணுறேன் நான். ஸோ நம்பிக்கையுடன் பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வர இந்த நிகழ்ச்சி இந்த விடைபெறுவது நான் உங்கள் நம்ம தினேஷ் மூர்த்தி. நன்றி, வணக்கம்.